வணக்கம், வெல்கம் டு டேஃபைஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வேட் பவர் மேடிசி வொக்காபுலரி மாஸ்டர் கிளாஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவிஷன் தான். சரியா, லாஸ்டா பார்த்த 3 கிளாஸோட ரிவிஷனை நான் சேர்த்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம டெஸ்ட் மாதிரி, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் மாதிரி கொண்டு போயிடலாம். அண்ட் இந்த செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சீரீஸை, இந்த வீடியோ இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நான் இந்த சீரீஸை பத்தி சொல்லிடுறேன். ஸோ நம்ம எஸ்எஸ்சி அண்ட் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற வகையில வேட் பவர் மேடிசி அப்படிங்கிற ஒக்காப் புக்கோட பேசிக்ஸ், அது வந்து நீங்க ஒக்காப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த புக்கு தான் எல்லாருக்கும் ஒரு பேசிக்கா இருக்கும். ஸோ அந்த புக்கை, அதுல இருக்கக்கூடிய A to Z வேர்ட்ஸையும் நம்ம ப்ராப்பரா ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு இங்கிலீஷ் மீனிங், தமிழ் மீனிங், சினானியம் ஆண்டனியம் கொடுத்து, தென் எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட கொடுத்து, ஸோ நான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் 14 கிளாஸஸா நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு அதோட லாஸ்ட் கிளாஸ் பார்க்க போறோம். சரியா? ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா மறக்காம இந்த சீரீஸோட ஃபுல் வீடியோஸையும் பாத்துருங்க. ஒன்ஸ் நீங்க அதை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஒக்காப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிரும். ஒக்காப் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதை எப்படி டெஸ்ட் போட்டு பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஓகே. சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ல என்னன்னு பாத்தீங்கன்னா காமன் பினாமினா, வாட் கோஸ் ஆன், பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா? அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து 12th கிளாஸ்ல நம்ம பார்த்த வேர்ட்ஸ். சோ ஞாபகம் வருதான்னு பாருங்க. எல்லா வேர்ட்ஸும் விட நம்ம இந்த கோர் வேர்ட்ஸ் பார்த்தோம்ல, அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்னு தெரியல. ஸோ கோர் வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரூட் வேர்ட் கொடுத்துருப்போம். தென் அந்த ரூட் வேர்ட்ல இருந்து கிரியேட் ஆகுற மெயின் கோர் வேர்ட்ஸ் பார்த்திருப்போம். 10 கோர் வேர்ட்ஸ் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த 10 கோர் வேர்ட்ஸ்ல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய அதோட ஃபேமிலி வேர்ட்ஸும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஓவராலா அந்த ஒரு செஷன் அப்படின்னா நம்ம இவ்வளோ வேர்ட்ஸ் பார்த்திருப்போம். ஓகே. ஸோ 12th கிளாஸ்ல பார்த்த வேர்ட் தான் இது. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பென்யூரி, வைகாரியஸ், எபிமரல், இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் அந்த வேர்டு நம்ம முன்னாடியே படிச்சோம், அது இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு உங்களை நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. ஒரு 1 மினிட் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நான் இதோட சில வேர்ட்ஸ்க்கு மீனிங் சொல்லிட்டு நம்ம டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இது நம்ம ரிவிஷன் பண்றதுக்காக தான் இந்த செஷன் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. ஆல்ரெடி படிச்ச வேர்ட்ஸை நம்ம இங்க ரிவைஸ் பண்ண போறோம், டெஸ்ட் போட்டு பார்க்க போறோம். அதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஜஸ்ட் பாருங்க, கோ த்ரூ பண்ணுங்க. பென்யூரி, வைகாரியஸ், எபிமரல், எஃபிமிசம், badinage, bovine, nostalgia, cacophony and carnivorous. இதெல்லாம் இருக்கா? ஞாபகம் வருதா அப்படின்னு பாருங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ ஜஸ்ட் ஃபியூ வேர்ட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து இப்போ உங்களுக்கு மீனிங் சொல்றேன், ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஸோ பென்யூரினா என்ன? புவரா இருக்கக்கூடியது. சரியா? அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லாம ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து பென்யூரி. அதுக்கு ரிலேட்டடா என்ன வேர்டு பார்த்தோம்? டெஸ்டிடியூட்னு பார்த்தோம். ஆதரவு இல்லாம இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். கையில ஒண்ணுமே இல்லாத நிலையை குறிக்கக்கூடியதுதான் பென்யூரி, டெஸ்டிடியூட், டெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது. இல்லாம இண்டிஜென்டுமே அதே மாதிரிதான், புவரை தான் குறிக்கும். தென் வைகாரியஸ். சோ பென்யூரி பார்த்தோம், பென்யூரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். தென் வைகாரியஸ் அப்படின்னா வந்து நாம இங்க இருப்போம், ஆனா நம்ம வந்துட்டு ஒரு இமேஜின் பண்ற மாதிரி, இல்லாத ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், அது நம்ம பண்ண மாட்டோம், பட் அதை நம்ம அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்றது. சரியா? ஓகே. ஒரு இமேஜினேஷனா அதை ஃபீல் பண்றது, நம்மளே அந்த விஷயத்த அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்றதுதான் வைகாரியஸ். ஞாபகம் வருதான்னு பாருங்க. தென் எஃபிமரல். சோ எஃபிமரல்னா என்ன? ஷார்ட் லிவ்டு. ஓகேவா? ஷார்ட் லிவ்டு. இப்போ மீடியால வரக்கூடிய ஃபேமஸா அவங்க நிறைய பேர்லாம். சோ ஆனா அவங்க வந்து என்ன, அது எல்லா டைமும் நிலைச்சிருக்காது. சரியா? அதோ அந்த எஃபிமரல் அப்படிங்கிறது ஷார்ட் லிவ்டு, பெர்மனன்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வரும். அடுத்து யூஃபெமிசம்னா என்னன்னு பார்த்தோம். யூஃபெமிசம்னா ரொம்ப மென்மையா பேசுறது. சரியா? ஓகே. எவ்வளவு கோபமான சுச்சுவேஷன்லயும், பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன்லயுமே ரொம்ப மென்மையா அன்பா பேசுறது தான் என்னன்னா யூஃபெமிசம். அந்த யூ அப்படிங்கறதே குட், நல்ல அப்படிங்கிற மீனிங்ல வரும். தென் பாடினேஜ்னா என்ன? கேலியா பேசக்கூடிய. ஓகேவா? கேலி, கிண்டல், ரொம்ப நகைச்சுவையா இருக்கக்கூடியது. சரியா?
தென் பொவைன், பொவைன்னா என்ன? கவ். பொவைன் நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோமே, கேனைன், ஃபெலைன், லியோனைன், போசைன், வல்பைன், அர்சைன், லியூபைன், ஃபிஷைன், இதெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஃபிஷைன்னா ஃபிஷ்ஷுக்கு பார்த்தோம், போசைனுக்கு போர்க்குக்கு பார்த்தோம், கேனைன், லியோனைன். சரியா? கேனைன்லாம் டாக், லியோனைன்லாம் லைனு. எல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. லியோ. சரியா? அடுத்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாஸ்டால்ஜியா. நாஸ்டால்ஜியானா பழைய மெமரி, பழைய காலத்து மெமரி இன்னும் நம்ம மனசுல நீங்க இடம்பெற்று இருக்குது. ஓகே, அந்த மாதிரி சொல்றது என்னன்னா நாஸ்டால்ஜியா, நாஸ்டால்ஜிக் மெமரி அப்படின்னு சொல்லுவோம். தென் கேக்கோஃபனி. கேக்கோஃபனி அப்படின்னா, கேக்கோ அப்படின்னாலே பேட், ஓகே, கெட்ட அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ கேக்கோஃபனி அப்படிங்கிறது கெட்ட சவுண்டை குறிக்கக்கூடியது. கார்னிவோரஸ்னா என்ன? மீட் ஈட்டிங். கார்னி அப்படின்னாலே மீட் சாப்பிடுறது தான் கார்னிவோரஸ் சொல்லும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன? கிளாண்டஸ்டைன். ஸோ கிளாண்டஸ்டைன்ங்கிறது முக்கியமான வேர்டு, எக்ஸாம்ல எல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ இதோட மீனிங் என்ன? இது வந்து என்னன்னா ரொம்ப சீக்ரெட்டா பண்ணக்கூடிய சீக்ரெட் மிஷன், சீக்ரெட் ப்ராஜெக்ட், இந்த ஸ்பை அந்த மாதிரி. கிளாண்டஸ்டைன் அப்படிங்கிறது சீக்ரெட் ப்ராஜெக்ட், சீக்ரெட். தென் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மீது எல்லாமே என்னன்னா இங்க பார்த்த வேர்ட்ஸோட ரிலேட்டடான ஃபேமிலி வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி ஞாபகம் வருதா அப்படிங்கறத பாருங்க. ஓகே, இதெல்லாம் இப்போ டெஸ்டிடியூட்ல கைவிடப்பட்ட, ஆதரவற்ற நிலையை குறிக்கும். ஆஃப்ளூயன்ட், ஆப்யூலன்ட்லாம் அதிகமா பைசா இருக்கக்கூடிய வெல்த்திய குறிக்கும். ஸோ அதெல்லாம் ரிலேட் பண்ணி பாருங்க. சரியா? இந்த செஷன் நம்ம கொண்டு வந்ததுக்கு நோக்கமே என்னன்னா ஜஸ்ட் நம்ம படிச்ச வேர்டை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு அதை டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கு, அவ்வளவுதான். ஓகே, அந்த புக்லயுமே அப்படிதான் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து தனியார் ரிவிஷனும் கொண்டு வந்திருக்கோம். மூணு செஷனை சேர்த்து தனியார் ரிவிஷன் கொண்டு வந்திருக்கோம். நீங்க புக்ல பாத்தீங்கன்னாலே சூப்பரா இருக்கும் வேர்ட் பவர் மேடிசி புக். சரியா? அதுல ஒரு ஒக்காப எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த ஒக்காப நம்மள ரிப்பீட்டடா அதை டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த வேர்டு அடிக்கடி அந்த வேர்டை வந்து நம்ம கோத்ரூ பண்ணிட்டே வருவோம். சோ அது நம்ம எப்பவுமே மறக்க மாட்டோம். அதுதான் அந்த புக்கை அப்படி பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா படிக்கிறது கஷ்டம். சோ தட் நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருக்கட்டும், இல்ல புதுசா அக்கா ப்ரிப்பேர் பண்ண வர்றவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற வகையில இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம். ஓகேவா? நம்ம கிளாஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட், மேபி இந்தியாவில கூட ஃபர்ஸ்டா இருக்கலாம் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கிறது. ஸோ இதை வந்து நல்லா வைஸா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு 15 கிளாஸ் இருக்கா, 15 கிளாஸ் தான். ஒரு நாளைக்கு 1.5 hour அவ்வளவுதான் கிளாஸஸ் இருக்கும் ஒவ்வொரு வீடியோவுமே. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இந்த வேர்ட் பவர் மேடிசி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அடுத்து பார்க்கலாம். இத ஃபுல்லா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஒவ்வொன்றுக்குமே நீங்க மீனிங் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஓகே, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேனைன், ஃபெலைன் இதெல்லாம் கூட எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? நம்ம எல்லாம் இது சாதாரணமான வேர்டுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? கேனைன்னா டாக், ஃபெலைன்னா வந்து கேட்டு, போசைன்னா பிக். சரியா? சோ எந்த ஒரு வேர்டை எடுத்தாலுமே நான் இந்த வேர்ட் ஃபார் மேடிசி இருக்கிறதுல ஒரு வேர்டை கூட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. அத்தனை வேர்டையும் கிளியரா படிச்சு வச்சிருக்கணும். அதுதான் உங்களுக்கு உட்காவுக்கு ஒரு பேஸா அமையும். சரியா? ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 13வது கிளாஸ்ல பார்த்த வேர்ட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்துருக்கேன். சோ இது உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு பாருங்க. எனர்வேட்னா என்னன்னு பார்த்தோம், எனர்ஜி லாஸ் ஆகக்கூடியது. எனர்ஜி கெயினுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்க வந்து எனர்ஜி லாஸ் ஆகக்கூடியது எனர்வேட் அப்படின்னா. என்னோட எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதுதான் எனர்வேட் அப்படிங்கிறது. சோ பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? அதுக்கு ரிலேட்டடான வேர்டு எனர்வேஷன். தென் அடுத்து கேஸ்டிகேட். கேஸ்டிகேட்னா என்னன்னு பார்த்தோம். ஞாபகம் வருதான்னு பாருங்க. கேஸ்டிகேட்னா ஒருத்தங்களை வந்து திட்டுறது. சரியா? எதுக்காக? அவங்க நல்லா இருக்கணும், அவங்க திருந்தணும், அவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கடுமையா திட்டுறது. சரியா? அவங்க சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல திட்டுறதுதான் என்னன்னா கேஸ்டிகேட் அப்படிங்கிறது. அடுத்து செல்ஃப் ஆப்னிகேட் அப்படின்னா என்னன்னா தனக்குன்னு இல்லாம தனக்குன்னு இருக்கிறத கூட விட்டு கொடுக்கறவங்க அவங்கதான் என்னன்னா செல்ஃப் ஆப்னிகேட். தனக்குன்னு இருக்கிறத கூட விட்டுட்டு இருக்கிறவங்க. சரியா? தன்னலமின்றி இருக்கிறவங்க அவங்கதான் யாரு? இந்த செல்ஃப் ஆப்னிகேட்.
ரீகேபிட்டுலேட்னா என்னன்னு பார்த்தோம், சம்மரைஸ் பண்றது, ஒரு பெரிய ஸ்டோரிய சிம்பிளா சம்மரைஸ் பண்றது, பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றது, அதுதான் ரீகேபிச்சுலேட். சரியா, ரீகேபிச்சுலேட். தென் வெஜிடேட். சோ வெஜிடேட்னா என்ன, வெஜிடேட்னா வெஜிடேரியனா இல்ல, வெஜிடேட் அப்படின்னா என்ன, ஒரே இடத்துல அசையாம இருக்கிறது, ஒரு சோம்பேறி இல்ல ஒரு மரம் மாதிரி அசையாம இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்னன்னா வெஜிடேட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, வெஜிடேட் ஞாபகம் வருதா? தென் சிமுலேட்னா என்ன, சிமுலேட்னா பைலட் சிமுலேட்டர், ஏரோப்ளேன் எல்லாம் ஓட்டுறவங்க வந்துட்டு டைரக்டா எடுத்தோடனே வானத்துல பறக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சிமுலேட்டர் இருக்கும், ரியலா வானத்துல எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்க வந்து நேரடியா ரியல் லைஃப்ல ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க, செட் பண்ணி வச்சிருப்பாங்க, அங்க போயிட்டு சிமுலேட்டர் அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, பழகி பார்ப்பாங்க. அப்ப இல்லாததை இருக்கிற மாதிரி நினைச்சு அதை வந்து ஃபீல் பண்ணி அதை ஓட்டுறது. சரியா, அதுதான் சிமுலேட் அப்படிங்கிறது. தென் இன்டிமேட். இன்டிமேட்னா என்ன, இன்டிமேட் தெரிவிக்கிறது. சரியா, இன்டிமேட் பண்ணாங்க, ஒரு எப்படி சொல்றது, மறைமுகமாக சுட்டி காமிக்கிறது நம்ம சொல்றது. ஓகே, இப்போ டீச்சர்ஸ்க்குலாம் இந்த இன்டிமேஷன் வந்திருக்குது, ஓகே உங்களுக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் அந்த இன்டிமேட் அப்படிங்கிறது. தென் எலிவேட். எலிவேட். சோ எலிவேட் அப்படிங்கிறது வந்து எலிவேட்டர்னா என்ன, எலிவேட்டர்னா மேல போகும். சரியா, எலிவேட்டர்னா என்ன, அந்த லிஃப்ட்ல நம்ம மேல போறது. ஆலிவேட்னா தணிக்கிறது. ஆலிவேட்டர், எலிவேட் ஆலிவேட்ங்கிறது வித்தியாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிவேட்னா மேல போறது, ஆலிவேட்னா கீழே தணிக்கிறது. ஓகே, ஒரு பிரச்சனை அதை வந்து கம்மி பண்றது, அதோட தீவிரத்தை கம்மி பண்றது நம்ம வந்து ஆலிவேட்னு சொல்லலாம். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி. சோ ஆலிவேட். அதுக்கு ரிலேட்டடான வேர்டு ஆலிவேட்டுக்கு என்ன பார்த்தோம், அக்ரவேட் பார்த்தோமா, ஆலிவேட்டுக்கு இங்க இல்ல, சோ அக்ரவேட் பார்த்தோம். அக்ரவேட்னா என்ன, அதை அதிகப்படுத்துறது, தீவிரப்படுத்துறது. ஆலிவேட்னா கம்மி பண்றது. சரியா, அக்ரவேட் ஆலிவேட்னா அதை நம்ம வந்து படிச்சோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கமிஸ்ரேட். கமிஸ்ரேட்னா என்ன, வருத்தம் தெரிவிக்கிறது. சரியா, கமிஸ்ரேட் ஒருத்தவங்களோட வருத்தத்துல நம்மளும் பங்கு பெறுறது, அவங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கிறது, அது ரிலேட்டடா வரும். தென் வேசிலேட்னா என்ன, வேசிலேட்னா என்ன, ஆடுறது. சரியா, வேசிலேட்ங்கிறது வந்துட்டு ஆடுறது, மனசை வந்துட்டு அலைப்பாய விடுறது, ஒரு தெளிவில்லாத முடிவுல இருக்கிறது, முடிவு வந்து தெளிவில்லாம இருக்கக்கூடியது, அதுதான் என்னன்னா வேசிலேட் அப்படிங்கிறது. சரியா, சோ அடுத்து இது இந்த 10 கோர் வேர்ட்ஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. லெவிட்டி, லெவிட்டி இதெல்லாம் ஞாபகம் வருதான்னு பாருங்க. லெவிட்டி, சீரியஸ்னஸ் புரியாம இருக்கிறது. தென் எல்லாமே ஈஸி தான். ஆம்பிவேலன்ட்னா ரெண்டு மனசுல இருக்கக்கூடியது. வேசிலேட், வேசிலேஷன். கமிஸ்ரேட், கமிஸ்ரேஷன் வருத்தத்தை தெரிவிக்கிறது. சைனஜிசம் 2 மடங்கா அது யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. சிமுலேட், சிமுலேஷன். தென் கேஸ்டிகேட், செல்ஃப் அப்னிகேட். சரியா, தென் லாஸ்டா பார்த்த கிளாஸ்க்குள்ளது இது எல்லாமே புது வேர்ட்ஸ் தான் இருக்கும். நம்ம பார்த்தோமா 14th கிளாஸ். ஆப்சிக்வஸ், குவேர்லெஸ், சூப்பர்சிலியஸ். ஆப்சிகஸ்னா என்ன, ஆப்சிகஸ்னா ரொம்ப அதிகமா அடிபணிகிறது. சரியா, சர்வெண்டா இருக்கிற மாதிரி இருக்கிறது ஆப்சிக்வஸ். குவேர்லெஸ், குவேர் அப்படிங்கிற வேர்டை குறையை குறிக்கக்கூடியது, குறையை குறிக்கக்கூடியது. சரியா, சூப்பர்சிலியஸ் அப்படின்னா தான் தான் பெருசு, தான் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க தான் என்னன்னா சூப்பர்சிலியஸ், தனக்கு கீழே தான் எல்லாரும். ஓகே, அந்த மாதிரி ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க இவங்க எல்லாம், தனக்கு எல்லாமே சரியா நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிறவங்க. இது ஒரு நெகட்டிவான சென்ஸ்ல தான் இங்க கொடுத்திருப்பாங்க. ஓகே, தென் அடுத்து ஆப்ஸ்ட்ரப்ரஸ். ஆப்ஸ்ட்ரப்ரஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஆப்ஸ்ட்ரப்ரஸ்னா அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து டீச்சர் இல்லைன்னா ஷவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, ஏதாவது கேன்டீன்ல இல்ல ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஷவுட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் என்னன்னா இந்த ஆப்ஸ்ட்ரப்ரஸோட மீனிங். ஓகே, தென் இம்பெக்யூனியஸ். பெக்யூ அப்படின்னால என்ன, பெக்யூ அப்படின்னால என்ன, மணியை குறிக்குமா. இம்பெக்யூனியஸ் மணி இல்ல அப்படிங்கறத குறிக்கக்கூடியது.
சிவல்ரஸ்னா என்ன? வீரம், வீரத்தை குறிக்கக்கூடியது. சிவல், காவல் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். சோ குதிரை ரிலேட்டடா வர்றது பார்த்தோம் வேர்ட்ஸ். தென் இனாக்யூஸ். நாக்ஷியஸ் அப்படின்னா என்ன? ஹார்ம், தீங்கு விளைவிக்கக்கூடிய. இனாக்வஸ் அப்படின்னா தீங்கு விளைவிக்காத, தீங்கு விளைவிக்காத அப்படிங்கறது பார்த்தோம். தென் பிபியூலஸ். பிபியூலஸ், பிப் அப்படிங்கிற வேர்டு, குடிக்கிறது. குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கழுத்துல போட்டிருப்பாங்களா, அதுதான் பிப்னு சொல்லுவாங்க. சாப்பிடும்போது கழுத்துல மாட்டி விடுவாங்கல்ல, அதுதான் பிப். சோ அப்போ பிபியூலஸ் அப்படிங்கிறது ட்ரிங்க், டு ட்ரிங்க், ரொம்ப அதிகமா ட்ரிங்க், தீவிரமா ட்ரிங்க் பண்றவங்க. கெடாவரஸ், கெடாவர் அப்படின்னால என்ன? காப்ஸ், டெட் பாடியை குறிக்கக்கூடியது, உயிரற்ற நிலையை குறிக்கக்கூடியது என்னன்னா கெடாவரஸ். தென் அடுத்து டோலரஸ். டோலரஸ்னா என்ன? துன்பம், துயரம், சாரோனஸ் குறிக்கக்கூடியது, ரொம்ப துக்கத்தை குறிக்கக்கூடியது என்னன்னா டோலரஸ். தென் ஆப்சிக்யூஸ். ஆப்சிக்யூஸ், ஆப்சிக்யூஸ் சீக்கல், தொடர்ச்சியா வரக்கூடியது. கேவல்ரி, குதிரைப்படை. கண்டோலன்ஸ், வருத்தம் தெரிவிக்கிறது. ஈகோஸ்டியன், குதிரை ரிலேட்டடா வர்றது. சோ கெடாவர் எல்லாமே ஞாபகம் வருதான்னு பாருங்க. நாக்ஷியஸ்னா ஹார்ம்ஃபுல்லா ஏற்படுத்துறது. பெக்யூனரி, மணியை குறிக்கக்கூடியது. சீக்வல், சீக்வன்ஸ், சப்சிக்வெண்ட், அடுத்தடுத்து வரக்கூடிய, நெக்ஸ்ட் வரக்கூடிய அப்படிங்கறது பார்த்தோம். சரியா? தென் அடுத்து வேற வேர்டு மிஸ் ஆயிருக்கா? இதுல இந்த ஆப்சிக்யூஸ்க்கும் ஆப்சிக்யூஸ்க்கும் வித்தியாசம் நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப சர்வன்ட் மாதிரி அடிபணிகிறது. சரியா? சர்வன்ட் மாதிரி இது பண்றது. ஆப்சிக்யூஸ் அப்படிங்கிறது ஃபியூனரலை குறிக்கக்கூடியது. ஃபியூனரல், ஓகே, இறந்ததுக்கு அப்புறம் பின்னாடி பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, அதுதான் ஆப்சிக்வஸ் அப்படின்னு சொல்றாங்க. இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய செரிமனிஸ். சரி, இப்ப டெஸ்ட்டுக்கு போலாமா? லாஸ்டா நம்ம 3 கிளாஸ் பார்த்திருக்கோம். 12, 13, 14. இந்த கிளாஸோட டெஸ்ட் சேர்த்து எல்லா வேர்ட்ஸையும் சேர்த்து ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த ஓவரால் வேர்ட் பவர் மேடிசி செஷனை முடிச்சிடலாம். சரியா? ஓகே, இப்ப வாங்க டெஸ்ட்டுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஆஃப்டர் த பிசினஸ் ஃபெயில்ட் த ஃபேமிலி வாஸ் லெஃப்ட். பிசினஸ் ஃபெயில் ஆனோடனே ஃபேமிலி என்ன ஆயிட்டாங்க? லெஃப்ட், விட்டு போயிட்டாங்க. அட்டர்லி வித்தவுட் ரிசோர்சஸ், எந்த ஒரு ரிசோர்சஸும் இல்லாம கைவிடப்பட்டுட்டாங்க. ஆதரவற்ற நிலையில. அட்டர்லி அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கைவிடப்பட்ட நிலையில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். சரியா? அப்ப இங்க கைவிடப்பட்ட அப்படிங்கிற மாதிரி வருது. சோ கைவிடப்பட்ட அப்படின்னாலே என்ன? டெஸ்டிடியூட். ஞாபகம் வருதான்னு பாருங்க. டெஸ்டிடியூட் அப்படின்னா ஆதரவற்ற நிலை, கைவிடப்பட்ட நிலை. சொல்லாமா? ஆதரவற்ற, கைவிடப்பட்ட அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கா? சோ அப்ப இங்க என்ன எழுதலாம்? was left destitute. was left destitute. அடுத்த வேர்டு, அடுத்த क्वेश्चन பாருங்க. இன்டர்நெட் ஃபேம் இஸ் டேஷ். இன்டர்நெட் ஃபேம்னா என்ன? அது நம்ம அதை வச்சுதான் பார்த்தோம். இன்டர்நெட்ல வரக்கூடிய ஃபேமஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்ச காலத்துக்கு தான் நீடிக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன? எஃபிமரல். எஃபிமரல், எஃபிமரல், ஓகேவா? எவ்வளவு வேகத்துல வருதோ அந்த அளவுக்கு வேகமா மறைஞ்சிரும். Lions and tigers are dash. They eat only flesh. அப்படின்னா என்ன? லைன்ஸ் flesh மட்டும் சாப்பிடுறவங்கன்னா என்ன? carnivorous. carnivorous animals அப்படி சொல்லலாமா? ஓகே. அடுத்து ஸ்மார்ட் போன்ஸ் ஆர் நவ் டேஷ். அப்சல்யூட்லி எல்லா இடத்துலயுமே, நீக்கமர எல்லா இடத்துலயுமே இருக்குது அப்படின்னு சொல்றது. சோ எவ்ரிவேர், எல்லா இடத்துலயும் இருக்குது. சோ என்ன வரும்? இதுக்கு ஒரு வேர்டு பார்த்தோம், ஒரு முக்கியமான வேர்டு பார்த்தோம். இது என்னன்னா உபிக்விட்டஸ். எல்லா இடத்துலயுமே, ஃபவுண்ட் அப்சல்யூட்லி எவ்ரிவேர். அதுதான் என்னன்னா உபிக்விட்டஸ். ரொம்ப முக்கியமான வேர்டு, எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. weeks of illness left him in complete dash. drained, அவனோட எல்லா எனர்ஜியுமே போயிடுச்சு, எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு. அப்படின்னா என்ன? enervate, in complete enervate or enervation. இந்த இடத்துல noun வரணுமா? complete enervation, complete enervation. அடுத்து out of food and surrounded, the troops were forced to surrender. சரண்டர் ஆகிறதுக்கு ஒரு வேர்டு, சரண்டர் ஆகிறது, மொத்தமே சரண்டர் ஆகிறது, அடிபணிகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, தலைவர் வந்து சரணடைய வைப்பாங்க. சோ கேபிட்டுலேட். அப்போ தலைவரே சரணடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த போர் முடிஞ்சிருச்சு. வார், 2 பேருக்கும் நடுவுல வார் நடக்குது. அது 2 வீரர்கள், 2 தலைவர்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னா எந்த தலைவர் அடி பண்ணிடுறாங்களோ சரண்டர் அப்படின்னா தலைவரே சரண்டர் வச்சுறாங்க. கேப்டனே வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. அப்போ கேபிட்டுலேட். கேப்டனே சரண்டர் ஆகிறதுக்கு பேர் தான் கேபிட்டுலேட். ஓகேவா? ஏன்னா அவன் அங்க இருக்கக்கூடிய ட்ரூப்ஸுக்கு ஃபுட் இல்ல,
அதே மாதிரி அவங்களோட எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு, ரொம்ப நாளா சண்டை போட்டுட்டு இருந்தனால அந்த மாதிரி இது பண்றதுதான் கேபிச்சுலேட். ஓகே, சரண்டர் ஆகுறது. He felt dash about the offer, attracted and reluctant and at once. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆஃபரை பார்த்துட்டு நமக்கு அந்த பொருள் வாங்கணும்னு இருக்குது, அதே மாதிரி மறுக்கவும் செய்யுது நம்மளோட மனசு. அதை வாங்கணும்னு நம்ம எண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி மறுக்கணும் வேண்டாம் அப்படின்னு தோணிட்டு இருக்கிறது. அந்த ரெண்டு மனசுல இருக்கக்கூடியது அது என்ன என்ன ரெண்டு மனசுல இருக்கக்கூடிய ரெண்டு சொல்லும் போது ரெண்டு மனசு இருக்குது. இது ஒரு ஃபீலிங், இது ஒரு ஃபீலிங்கா. அப்ப என்ன ஆம்பி அப்படின்னாலே ரெண்டு. சோ ஆம்பி வேலண்ட் அப்படிங்கிறது அந்த ரெண்டு மனசுல இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை குறிக்கக்கூடியதுதான் ஆம்பி வேலண்டோட மீனிங். ஓகேவா? அடுத்து, the fawning bowing waiter was almost comically dashed. அதாவது ஆமா சாமி போடுறவங்க, அடி பண்ணிக்கிறவங்க, சர்வெண்ட் மாதிரி வேலை பார்க்கறவங்க. ஓகேவா? ரொம்ப இப்போ இதுல ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வந்து ரொம்ப வந்து அந்த அதுல இருக்கக்கூடிய சர்வெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து இதா ஒர்க் பண்ணுவாங்கல்ல. ஓகேவா? ரொம்ப அடி பணிஞ்சு அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு பேர் தான் என்னன்னா ஆப்ஜிக்வஸ். பார்த்தோமா? ஞாபகம் வருதா? ஆப்ஜிக்வஸ் இப்பதான் ரீசெண்டா நம்ம பார்த்தோம் 12வது கிளாஸ்லயா, லாஸ்ட் கிளாஸ்ல ஆப்ஜிக்வஸ் இங்க தானே பார்த்தோம். அடி பண்ணிக்கிறது, சர்வெண்ட் மாதிரி. அடுத்து, a dash remark is harmless, a noxious one is poisonous. noxiousனா என்ன? ரொம்ப harmful, தீங்கு விளைவிக்கக்கூடிய. அப்ப எது வந்து தீங்கு, harmless தீங்கற்ற அப்படிங்கிறது innocuous. innocuous அப்படிங்கிறது தீங்கற்ற நிலை, noxious அப்படிங்கிறது தீங்கு விளைவிக்கக்கூடியது. அடுத்து, as a penniless dash student he survived on little. ஓகேவா? அவங்கிட்ட பணம் இல்ல, penniless ஸ்டூடெண்டா இருக்கிறான். பெனிலஸ் பணம் இல்ல. impecunious சொல்லலாமா? impecunious இந்த வேர்டும் லாஸ்டா தான் பார்த்தோம். இந்த இருக்குல்ல, ஓகேவா? பணம் இல்லாம இருக்கிறது. பென்யூரியும் நீங்க யூஸ் பண்ணலாம். பென்யூரியுமே பணம் இல்லாதத புவரை குறிக்கக்கூடியதுதான். இங்க பணம் கம்மியா இருக்குது, பென்னிலஸ் impecunious-ஆ இருக்குது அப்படின்னு சொல்றது. அட்ஜெக்டிவா வருதா? சோ ஸ்டூடெண்ட பத்தி பேசுற அட்ஜெக்டிவா வருதுங்க. அடுத்து, months of illness left him gaunt and dash, corpse like dead body. என்ன பார்த்தோம்? டெட் பாடி ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. left him gaunt and cadaverous. கடாவர்னு ஒரு படம் கூட வந்திருக்கு. சரி, அந்த டெட் பாடியை பேஸ் பண்ணி வர்றதுதான் கடாவரஸ். அடுத்த, mercy killing, யூத்தனேஷியா. ஞாபகம் இருக்கா? யூத்தனேஷியா நல்ல எண்ணத்தோட ஒரு கருணை கொலை பண்றது. சரியா? அவங்க வந்து அந்த நோயினால ரொம்ப தீவிரமா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்கள அந்த இதுல இருந்து அதாவது முக்தி கொடுக்கணும், இல்ல அதுல இருந்து அவங்கள வந்து விலக்கி கொள்ளணும் அப்படின்னா அதுக்குதான் mercy killing சொல்லுவாங்க. இது வந்து நல்ல எண்ணத்தோட குட் வில்ல பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. EU அப்படின்னாலே குட். சரியா? நல்ல எண்ணத்துல பண்றது இந்த mercy killing சொல்றாங்க. அடுத்து, she was dashed by nature, forever complaining peevishly. சின்ன விஷயத்துக்குமே குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க. சரியா? குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க querulous. ஓகே, குறை சொல்லிட்டே இருக்கிறவங்க தான் querulous. Two drugs taken together had a dash effect stronger than either alone. இப்போ டாக்டர் 2-3 ட்ரக்ஸ் சேர்த்து கொடுக்குறாங்கன்னா அப்போ அது வந்து டக்குன்னு நம்மளோட பிரச்சனையை குணப்படுத்தும். அதுக்காக தான். சரியா? சோ அப்போ அது என்ன? சைனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். நவுன் இருக்கு, சோ அட்ஜெக்டிவ் போடணும். சைனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். ஞாபகம் வருதா? சைனர்ஜிஸ்டிக் எஃபெக்ட். அடுத்து, along dash of course escorted the visiting leader through the city. ஓகே, அந்த அணிவகுப்பு, அதுக்கு என்ன பார்த்தோம்? அணிவகுத்து செல்றது. ஞாபகம் வருதான்னு பாருங்க. கேவல்கேடுங்கிற வேர்டு ஞாபகம் வருதா? கவல்ரி, குதிரையோட அணிவகுப்பு. கவல்ரி அப்படிங்கிறது குதிரைப்படை. கவல்கேடு அப்படின்னா அந்த காரு, பெரிய பெரிய பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் வரும்போது அந்த ஒரு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு ஒரு அணிவகுத்து வண்டி எல்லாம் வரும்ல, அதுதான் என்னன்னா கேவல்கேடு. சரியா?
அடுத்து பார்க்கலாமா? சோ மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ஈஸியா மேட்ச் பண்ணிடலாமா? என்ன ஃபர்ஸ்ட் யூஃபமிசம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஃபமிசம்னா என்ன? மென்மையான வார்த்தையில பேசுறது, ரொம்ப ஹார்ஷா இல்லாம ரொம்ப மைல்டு மென்மையா பேசுறது. கேக்கோஃபனி அப்படின்னா என்ன? ரொம்ப பேட் சவுண்ட குறிக்கக்கூடியது. ஹார்ஸ் மிக்சர் ஆஃப் சவுண்ட் எடுத்துக்கலாம். எனர்வேட்னா எனர்ஜி ட்ரெயின் ஆகுறது, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ரீகேப்சுலேட்னா மெயின் பாயிண்ட், அந்த சம்மரைஸ் பண்ணி பேசுறது, சுருக்கி பேசுறது. நீங்க நடத்தின பாடத்துல இருந்து மெயின் பாயிண்ட மட்டும் பேசுறது தான் ரீகேப்சுலேட் அப்படிங்கிறது. வேசிலேட் அப்படின்னா என்ன? நம்ம மனசு வந்து ஒரே நிலையில இல்லாம மனசு மாறிட்டே இருக்கக்கூடியதை குறிக்கிறது. சோ இத கூட எடுத்துக்கலாம். வெய்வர், அலைப்பாய விடுறது மனச. சூப்பர்சிலியஸ் அப்படின்னா என்ன? அதே இதை டைரக்டா கொடுத்துருக்காங்களோ? ஆமா, டைரக்டா தான் கொடுத்துருக்காங்க. சோ டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. ஹாட்டி அண்ட் டிஸ்டெயின்ஃபுல். டிஸ்டெயின்ஃபுல் அப்படின்னா என்ன ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஒரு வேர்டு சொன்னோம். டிஸ்டெயின்ஃபுல் அப்படின்னா அலட்சியமா இருக்கக்கூடிய, அலட்சியம். ஓகே, அசால்ட்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது. தென் இனாக்குவஸ். இனாக்குவஸ்னா என்ன? ஹார்ம்லெஸ்ஸா இருக்கக்கூடியது. ஹார்ம்லெஸ்ஸா எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாம இருக்கிறது தான் இனாக்குவஸ். சிவல்ரஸ் அப்படிங்கிறது ரொம்ப தைரியமா வீரத்தை குறிக்கக்கூடிய, ரொம்ப வந்து கனிவோட நடந்துப்பாங்க. எவ்வளவுதான் வீரரா இருந்தாலும் ஜஸ்ட் கனிவோட இருந்துப்பாங்க. அதுதான் என்னன்னா கேலண்ட், கோர்டியஸ், சிவல்ரஸ் அப்படிங்கறதோட மீனிங். சோ இது ஞாபகம் வருதான்னு பாருங்க. பென்யூரினா என்ன? ஆதரவு இல்லாம இருக்கக்கூடியது, டெஸ்டிடியூட்டை குறிக்கக்கூடியது. பணம் இல்ல, புவரா இருக்காங்க, ஆதரவற்ற நிலையை குறிக்கக்கூடியது பென்யூரி. அப்ப ஆஃப்ளூயன்ஸ்னா அவங்க கிட்ட பணம், அளவுக்கு அதிகமா பணம் இருக்கு, வெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். எஃபிமரல் அப்படின்னா என்ன? எஃபிமரல்னா அது ஷார்ட் லிவ்டு தான். ஓகேவா? ஷார்ட் லிவ்டு தான் எஃபிமரல். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பெர்மனன்ட். சோ இது டெம்பரரி, அது பெர்மனன்ட். கேக்கோஃபனி அப்படின்னா என்ன? பேட் சவுண்ட், ஒரு ஹார்ஷான சவுண்டு குறிக்கக்கூடியது. ஃபனி அப்படின்னாலே சவுண்டு. கேக்கோ அப்படின்னா பேடு, ஒரு கெட்ட சவுண்டு, சத்தத்தை குறிக்கக்கூடியது. அதே யூஃபனி அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நல்ல சவுண்டு குறிக்கக்கூடிய. யூ அப்படின்னாலே குட், யூஃபனி அப்படின்னா நல்ல சவுண்டு. கார்னிவோரஸ் அப்படின்னா மீட் ஈட்டிங், ஃபிளஷ் ஈட்டிங் சொல்லிக்கலாம். ஹெர்பிவோரஸ் அப்படின்னா பிளான்ட் ஈட்டிங். சரியா? எனர்வேட்னா என்ன? எனர்ஜி எல்லாமே போயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிட்டாங்கன்னு சொல்றது. இன்விகோரேட் அப்படின்னா என்ன? ரொம்ப எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடியது சொல்றது. ஓகே, ரொம்ப விகரஸா இருக்காங்க, இன்விகரேட் அப்படின்னு சொல்றது. அலிவேட்னா என்ன? ரொம்ப தணிக்கிறது. சரியா? அலிவேட்னா தணிக்கிறது, ஆக்ரவேட்னா தீவிரப்படுத்துறது, அதிகப்படுத்துறது. ஆக்ரவேட் அதை குறைக்கிறது, ஆலிவேட். சரியா? ஆலிவேட்னா கம்மி பண்றதுதான். சரியா? குறையிறது, தணிக்கிறது. ஆப்ஜிக்வஸ்னா என்ன? சர்வன்ட் மாதிரி ஆமாசாமி போடுறவங்க. ஓகே, ரொம்ப தலை குனிஞ்சு நடக்கிறவங்க. சோ ஆப்ஜிக்வஸ். ஓகேவா? அடிபணிஞ்சு நடக்கிறவங்க. தலை குனிஞ்சு அடிபணிஞ்சு நடக்கிறவங்க சர்வன்ட். ஓகே, அதுதான் சர்வைல் அப்படின்னு சினானியம் கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கொஞ்சம் பாசிட்டிவா நிமிர்ந்த நன்னடையோட அந்த மாதிரி நடக்கிறது அசெப்டிவ் அப்படின்னு சொல்றது. அசெப்டிவ். இம்பெக்யூனியஸ் அப்படிங்கிறது பெனிலெஸ், பணம் வந்து பணம் இல்லாம இருக்கு, கம்மியா இருக்குது. சோ பென்யூரி, இம்பெக்யூனியஸ் கொஞ்சம் ரிலேட்டட் தான். பட் இங்க வந்து என்னன்னா ஆதரவற்ற நிலை அப்படின்னு சொல்றது, இங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இங்க ரொம்ப வெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்றது. ரெண்டுமே சேம் தான். இனாக்கோஸ் அப்படின்னா தீங்கு அற்ற, நாக்சியஸ் அப்படின்னா தீங்கான, டோலரஸ் அப்படின்னா ரொம்ப துக்கம். ஓகேவா? ரொம்ப துக்கத்துல இருக்கிறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜாய், ரொம்ப ஜாலியா இருக்கக்கூடியது. அடுத்து ரூட் வேர்டு உங்களுக்கு ஞாபகம் தான் பாருங்க. யூங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன? யூங்கிற வேர்டு குட் ஆர் வெல், நல்லதை குறிக்கக்கூடியது. கார்ன் அப்படிங்கறது என்ன? மீட்டை குறிக்கும். ஃபிளஷ் ஆர் மீட் இதை குறிக்கக்கூடியது கார்னிவோரஸ் அப்படி பார்த்தோம். ஆம்னி அப்படின்னாலே எல்லாம், ஆல், எவ்ரிவேர். ஆம்னிபொட்டன்ட், எல்லாம், ஆல், எல்லாம் தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வரும். கேபிட் அப்படின்னாலே ஹெட் அல்லது கேப்டனை குறிக்கும். லெவிடேட், லெவிட்டி, அந்த லேசான ஒரு வேர்டு பார்த்தோம்ல, அப்படி லேசா இருக்கக்கூடிய அப்படிங்கிற மாதிரி வர்றது. சரியா? லேசா இருக்கக்கூடிய. லெவிடேட்டுக்கு அந்த வெயிட், ஃபெதர் வச்சு பார்த்தோம். சோ லைட் வெயிட்ட குறிக்கக்கூடியது. லைட் வெயிட்ட குறிக்கக்கூடியது லெவிட்டி, லெவ் அப்படிங்கிற வேர்டு. ஆப்ஜிக்வஸ்ல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், சீக்கோ அப்படிங்கிறது என்ன? அப்படியே ஆர்டரா இருக்கக்கூடிய. டு ஃபாலோ, அடுத்தடுத்து வரக்கூடிய அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்.
பெக்யூ அப்படின்னா என்ன, மணி ரிலேட்டடா வருமா. நாக்ஸ் அப்படிங்கிறது ஹார்ம்லெஸ், ஹார்மா இருக்கக்கூடியது. நாக் அப்படின்னா ஹார்ம்னஸ். நாக்ஸ், நாக் அப்படிங்கிறது தீங்கு ஏற்படுத்தக்கூடிய அப்படிங்கிற மாதிரி வரும். கண்டோலன்ஸ்ல இருக்கக்கூடிய டோலர் அப்படிங்கிறது என்ன, அந்த துக்கத்தை குறிக்கக்கூடிய, அந்த சோகத்தை குறிக்கக்கூடிய அப்படிங்கிறது வரும். சோ மவுன் அல்லது சேட். சரியா. தென் கடாவர் அப்படின்னா காப்ஸ், டெட் பாடியை குறிக்குமா. ஓகே, டெட் பாடியை குறிக்கக்கூடியது. டாலரஸ், கிரீஃப் எழுதிக்கலாம், பெயின் எழுதிக்கலாம், ஹார்ம்னஸ் எழுதிக்கலாம், மணி அல்லது பென்னி, பென்னின்னு எழுதிக்கலாம். டு ஃபாலோ, லைட் வெயிட், ஃபெதர் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கு. ஓகே, இது எல்லாமே முக்கியமான ரூட் வேர்ட்ஸ் தான். தென் பென்யூரியோட ரூட் ஃபார்ம், சாரி அட்ஜெக்டிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. பென்யூரியோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன, பென்யூரியோட அட்ஜெக்டிவ் ஃபார்ம் என்ன, பென்யூரியஸ். ஈஸி தான், பென்யூரியஸ். அடுத்து பிளசன்ட் ஹார்மோனியஸ் சவுண்ட், ரொம்ப இனிமையான சவுண்டு. கேக்கோஃபனி அப்படிங்கிறது பேட் சவுண்ட், ஹார்ஷ் சவுண்டு. அதே இது யூஃபனி. யூஃபனி அப்படின்னா நல்ல ஒரு குட் சவுண்டு. ஓகேவா, நல்ல ஒரு சவுண்டை குறிக்கக்கூடியது, மென்மையான சவுண்டை குறிக்கக்கூடியது யூஃபனி. ஃபிளஷ் ஈட்டிங், கார்னிவோர். ஓகே, இந்த இடத்துல நமக்கு நவுன் எழுதணுமா, சோ கார்னிவோர்னு எழுதணும். கார்னிவோரஸ் அப்படின்னா அட்ஜெக்டிவ், கார்னிவோர் அப்படிங்கிறது நவுன். அடுத்து எனர்வேட், எனர்வேஷன். எனர்வேட்டோட நவுன் ஃபார்ம் என்ன, எனர்வேஷன். கேபிட், டு சரண்டர் ஆன் டேர்ம்ஸ், சரண்டர் ஆகிறது. இப்பதானே பார்த்தோம், கேபிட்டுலேட். ஃபியூனரல் ரைட்ஸ், சிக்யூ அப்படிங்கிறது வேர்டு வருது, அந்த தொடர்ந்து வரக்கூடிய அப்படின்னு அர்த்தம். சோ ஃபியூனரல் ரைட்ஸ், ஆப்ஜிக்வஸ், ஆப்ஜிக்யூஸ் அப்படின்னு வாசிக்கணும், ஆப்ஜிக்யூஸ் அப்படின்னு வாசிக்கணும், ஆப்ஜிக்யூஸ். அடுத்து ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய நாக்ஸா, சோ நாக்ஷியஸ். நாக்ஸ் அப்படிங்கிற ரூட்டோட வச்சு எழுதணும். சோ நாக்ஷியஸ், ஹார்ம்ஃபுல் ஆர் பாய்சனஸ். தென் சிம்பத்தியை குறிக்கக்கூடியது, சோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் சிம்பத்தி, நம்மளோட வருத்தத்தை, நம்மளோட துயரத்தை ஷேர் பண்ணிக்கிறது. சோ டோலரஸ். டோலரஸ் இஸ் a grief. சோ இங்க வந்து டோலர்ஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ் தானே, டோலர்ஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ். அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஷன் பண்றாங்கல்ல, சோ வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க, அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா. சோ கண்டோலன்ஸ், நவுனா வந்துருச்சா. கண்டோலன்ஸ்ங்கிறது நவுன், ஈஸியா கண்டோலன்ஸ். ஏன், மத்தவங்க கிட்ட அந்த மெசேஜ் பாஸ் பண்ணல, இவங்க இறந்துட்டாங்கன்னு துக்கம் விசாரிப்போம்ல, அந்த ஒரு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல, ஒருத்தவங்க துக்கத்துல இருக்காங்க, அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா, அந்த மெசேஜை தெரிவிக்கிறோம். ஃபவுண்ட் எவ்ரிவேர், எல்லா இடத்துலயுமே அது ஃபவுண்ட், தெரியும், இருக்கும், இருக்கக்கூடிய அப்படிங்கிற ஒரு வேர்டு. என்ன பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம்ல, யூபிக்விட்டஸ், ரொம்ப முக்கியமான வேர்டு. அட்ஜெக்டிவா தான் எழுத சொல்லியிருக்காங்க. சோ யூபிக்விட்டஸ், யூபிக்விட்டஸ். அடுத்து மிக்சடு கான்ட்ராடிக்டரி ஃபீலிங்ஸ் மேக் ஒன். ஓகேவா, மிக்சடு எதிர்மறையா இருக்கக்கூடியது. எதை சூஸ் பண்ணனே, எனக்கு வாங்கணும்னு தோணுது, வாங்க வேண்டாம்னு தோணுது, அந்த மாதிரி கான்ட்ராடிக்ஷனா இருக்கக்கூடிய, ஏ செலக்ட் பண்ணவா பி செலக்ட் பண்ணவா, சுத்தமா வேற வேற ஒரு இதுதான், ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயத்த நான் செலக்ட் பண்ணவான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. சோ ஆம்பிவேலன்ட். ENT-ல முடியுது. சோ அட்ஜெக்டிவ், ஆம்பிவேலன்ட். அடுத்து யூ அப்படிங்கிற வேர்டு நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். குட் ஆர் வில் அப்படிங்கிற மீன் பண்ணி வரும். தென் எஃபிமரல், எஃபிமரல்னா என்ன, டெம்பரரியா இருக்கிறது. சோ ஷார்ட் லிவ்டு, ஷார்ட் லிவ்டு எஃபிமரல் அப்படிங்கிறது. கார்ன் அப்படிங்கிறது ஃபிளஷ் ஆர் மீட்டை குறிக்குமா, கார்னிவோரஸ், ஃபிளஷ் ஆர் மீட்டை குறிக்கும். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபொட்டன்ட் எல்லாமே, ஆல் பொட்டன்ட், பவர்ஃபுல்.
சரியா? எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னா பொட்டன்ட் அப்படிங்கிறது பவரை குறிக்கக்கூடியது. ஓகே, சோ ஆல் பவர்ஃபுல், எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க. அடுத்து எனர்வேட் அப்படின்னா என்ன? வீக், எனர்ஜியை லாஸ் பண்றது. ஓகேவா? எனர்ஜியை லாஸ் பண்றது. கேபிச்சுலேட், சரண்டர் பார்த்துட்டோம். ஆப்ஜிக்வஸ், சர்வன்ட் மாதிரி இருக்கிறது. சரியா? அடிபணிஞ்சு இருக்கிறது. ஓகே, ஃபானிங், சர்வைல், இதெல்லாம் அதோட சினானிம்ஸ். நாக் அப்படிங்கிறது ஹார்ம்னஸ் குறிக்கக்கூடியது, தீங்கு விளைவிக்கக்கூடிய. உபிகுட்டஸ், ஃபவுண்ட் எவ்ரிவேர். உபிகுட்டஸ், எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கக்கூடிய. கெடாவர் அப்படின்னா காப்ஸ், டெட் பாடி. டெட் பாடியை குறிக்குமா? ஆம்பிவேலண்ட் அப்படின்னா மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடிய, கான்ட்ராடிக்டரியா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்ஸா இருக்கக்கூடிய. ஏ சூஸ் பண்ணவா பி சூஸ் பண்ணவான்னு சுத்தமா ஐடியா இல்லாம இருக்காது, அதுதான் ஆம்பிவேலண்ட். அடுத்து டாலர் அப்படின்னா கிரீஃப், பெயின், துக்கம், சேட்னஸ், துயரம், இதெல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. கண்டோலன்ஸ் அப்படின்னா அதோட மெசேஜ், துக்க விசாரிக்கிறத குறிக்கிறது தான் கண்டோலன்ஸ். சரியா? தென் அவ்வளவுதான். சரி, சோ இதோட நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து பண்ண ஒரு கிளாஸோட சீரீஸ், அதாவது ஒரு சீரீஸோட கிளாஸ் வந்து இன்னையோட நமக்கு முடியுது. இந்த வேட் பவர் மேடிசி புக்கை, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்ஸையும் நம்ம பார்த்து பார்த்து ஸ்ட்ரக்சர்டா உங்களுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை நீங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற வகையில பயன்படுத்திக்கோங்க. ஸோ கண்டிப்பா இது எக்ஸாம்ல இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நீங்க படிச்சுட்டு போகும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம்ல அந்த மாதிரி சென்டென்ஸையோ இல்ல வேர்ட்ஸையோ நீங்க கோ த்ரூ பண்றதுக்கு. சரியா? நம்ம ஸ்டோரி பேஸ் கூட கொடுத்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நம்ம அந்த கோர் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோரியா கொடுத்தோம். அந்த ஸ்டோரியா பார்க்கும்போது இன்னும் அது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பாத்தீங்களா? அந்த புக்கை அப்படியே கொடுக்காம அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நம்ம வந்து எப்படி ஸ்ட்ரக்சர்டா கொடுத்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ண வச்சோம் நீங்க இந்த சீரீஸ் முழுக்க நீங்க பார்த்திருப்பீங்க. இதே மாதிரியே அடுத்து வொக்காபுலரிக்கு நான் என்ன கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2000 நீங்க வந்து நார்மலா ஒரு லாஸ்ட் 5 years வொக்காபு வந்து படிக்கணும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா 2025ல கேட்ட அத்தனை எஸ்எஸ்சி எக்ஸாமோட வொக்காப்ஸையும், ஓகேவா, எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்ட வொக்காப்ஸையும் நான் எப்படி இந்த வேட் பவர் மேடிசி செஷனை கொண்டு போனனோ அதே மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸையும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கேன். சரியா? சோ உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த இந்த சீரீஸ் வந்து எப்படி டெய்லி கிளாஸ் இருக்குமா இல்ல வந்து வீக்லி 3 classes அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லி நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? இப்போ நமக்கு வந்துட்டு அது டைம் டேபிள் கிடைக்கல. ஷெட்யூல் ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வொக்காப் கிளாஸஸ் நான் கொண்டு வந்துடுறேன். தென் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கிராமருக்கும் ஸோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ கிராமருக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீரீஸோ இல்ல ஒரே மேரத்தான் மாதிரி வீடியோ ஸோ ஒரு இது வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபை பண்றேன். சரியா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு ஷெட்யூல் மாதிரி சொல்லிடுறேன். நீங்க ஜஸ்ட் டாஃபைஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னாலும் டெலகிராம் சேனலும் இருக்குது, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? சோ இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு? நிறைய பேர் வந்து ரெகுலரா டெய்லி அந்த கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணீங்க, அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க. ஸோ இந்த சீரீஸ் முழுக்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு, ரியலா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? நீங்க கமெண்ட் பண்றது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அடுத்து இன்னும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக உங்களை கமெண்ட் பண்ண சொல்றேன். ஸோ கண்டிப்பா பண்ணுங்க. தென் இந்த மாதிரி வேற என்ன செஷன் கேட்டாலும் நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணனாலும் பண்ணுங்க, நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். இந்த வேட் பவர் மேடிசி அந்த வொக்காபை நம்ம வந்து படிச்சு முடிச்சு அந்த புக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது நம்ம ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நான் இதை எடுத்து கோலா எடுத்துக்கிறேன். சரியா? அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோல் இருக்கு. ஸோ கிராமர்ல ஒரு
புது டைப் ஆஃப் ஒரு செஷனை வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணாத மாதிரி நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் கொண்டு வர போறேன். ஸோ அதையுமே நம்ம பார்க்கலாம். சரியா? அதுவுமே நம்ம வந்து இன்னும் அடுத்தடுத்து கொண்டு போவோம். அதுவும் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். இந்த வேட் பவர் ஏடிசி இந்த புக்கோட செஷன்ஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீ டெஸ்டா ஒண்ணு கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா, இங்க நம்ம பார்த்த இதே டெஸ்ட் பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஆல்ரெடி ஓவராலா 15 கிளாஸ்லயுமே நம்ம அந்த ஒவ்வொரு வேட்ஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே டெஸ்ட் எடுத்திருப்போம். தென் ரிவிஷனாவும் டெஸ்ட் எடுத்திருப்போம். இந்த ஓவரால் டெஸ்டையும் இந்த ஓவரால் கொஸ்டின்ஸையும் நம்ம சேர்த்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 2 to 3 டெஸ்ட். ஓகேவா? இல்ல ஒரே டெஸ்டா கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஒரே டெஸ்ட்னா நமக்கு 150 கொஸ்டினும் 200 கொஸ்டினும் வந்துடும். ஸோ அதனால என்னன்னா 2 to 3 டெஸ்ட் தான் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒரு 3 டெஸ்ட் ரியல் எக்ஸாம்ல எப்படி நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து டாஃபைஸ் அகாடமியோட ஆப்ல கொடுக்க போறோம். ஸோ அப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் ரீச் ஆகும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டை நம்ம வந்து இப்போதைக்கு ஃப்ரீயா தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். சரியா? ஓகே. ஸோ தட் அந்த டெஸ்ட்டையும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. இப்போ ஏன்னா இது ஃபுல்லா நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்து அந்த டெஸ்ட்டை எடுத்து ரிப்பீட்டடா அதை வந்து நீங்க டெஸ்ட் போட்டுட்டே பாருங்க. சரியா? டெஸ்ட் போட்டுட்டே வாங்க. அந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களால கவர் பண்ண முடியும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அப்டேட்ஸ் இருக்குது. இன்னும் பார்க்கலாம். ஸோ இன்னும் அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டாஃபைஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல நான் வந்து வெயிட் அண்ட் சி. நீங்க வெயிட் அண்ட் சி. சரியா? நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் சூப்பரா நம்ம வந்து கிளாஸஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியால இருக்கும். ஓகே. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த அந்த எந்த ஒரு இதுவுமே இப்ப கிடையாது. இனிமேல் நமக்கு வந்து பக்கத்துலயே எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே தான் இந்த டாஃபைஸ் அகாடமி இருக்குது. ஸோ நான் நினைச்ச நேரம் இங்க வந்து நான் என்னால கிளாஸ் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டா கிளாஸஸ் மிஸ் ஆகாம நம்ம வந்து சேர்ந்துடலாம். சரியா? ஓகே. 100 மீட்டர் கூட இல்லை எங்க வீட்டுக்கும் இந்த இப்ப நான் இருக்கக்கூடிய டாஃபைஸ் அகாடமிக்கும். சரியா? ஓகே. ஸோ அவ்வளவுதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். நம்ம வந்து ஒரு சீரீஸே முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.